2026 சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? சிம்ம ராசினாலே கர்ஜிக்கும் ராசி. நம்ம ஜெயலலிதா அம்மாவோட ராசி இல்லையா? லைஃப்ல மறக்க முடியாத ராசி. ராசி. அதுல விரயத்துல குரு பகவான் வந்து வரப்போறார் ஜூன் மாசத்துக்கு மேல. முதல்ல ஒரு 6 மாசத்துக்கு லாபஸ்தானத்துல தான் இருக்காரு. ஸோ, அவங்களுக்கு வந்து ஒரு நல்லதே நடக்கும் லாபம். விரயத்துல வரும்போது கூட கவலைப்படக்கூடியதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ம், 12 ராசியும் கவலைப்பட வேண்டாம். நல்ல எண்ணங்கள் இருந்தா நல்லது மட்டுமே நடக்கும். ம். ஆனா, சிம்ம ராசிக்கு 12ல குரு பகவான் வரும்போது என்ன நடக்கும்? சுபகாரியங்கள், சுபகரமான விஷயங்கள், கல்யாண கார்த்திகை இதெல்லாம் வந்து நல்ல நல்லா ஒரு விஷயமா அவங்களுக்கு அவங்களுக்கோ, இல்ல அவங்க கூட பொறந்தவங்களுக்கோ, இல்ல அப்பா, அம்மாக்கோ நல்ல ஒரு சுபகாரியங்கள செய்வாங்க. ம். அதுக்கு அடுத்தது அஷ்டமத்துல சனி பகவான். அஷ்டமத்து சனின்று சொன்னாலும், தனுசுலயும், மீனத்திலயும் இருக்கிற சனி பகவான் மிகப்பெரிய கெடுதல செய்ய மாட்டாருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நீதி இருக்கு. ம். குருவோட வீட்ல அவர் வந்து ஒரு ரூடான பெர்சன். கோயிலுக்குள்ள ஒரு ரூடான பெர்சன் போனா என்ன பண்ணுவாங்க? அமைதியா தான் அமைதியா இருப்பாங்க. இருப்பாங்க. அதே மாரி தான் சனி பகவான் மீனத்தில இருந்தாலும், தனுசுல இருந்தாலும் மிகப்பெரிய கெடுதல்லாம் பண்ணவும் மாட்டாரு. ம். அதுக்கு அடுத்து ஒரு அடுத்த 3 மாசத்துல திருப்பி அவங்க ராசிக்கே வரப்போறாரு. சிம்ம ராசிக்கு. களகட்ட தான் போகுது. அப்புறம் என்ன? நல்லதே நடக்கும். கேது பகவானோட குரு சேரும்போது, அது ஒரு யோகமாவே அமையுது. ஸோ, ம். 7ல ராகு இருந்தா கூட, அவங்களுக்கும் கல்யாணம், கார்த்திகைலாம் குரு பகவான் வரும்போது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது சூரிய நமஸ்காரம். பண்றது. ஞாயித்துக்கிழமை ஞாயித்துக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்றதும், சிவன் கோயில் வழிபாடு செய்யறதும், அதாவது சூரியனோட நாளான ஞாயிற்றுக்கிழமை ம், ம். பிரதோஷ வழிபாடு கண்டிப்பா போறதும், மத்த பிரதோஷத்துக்கு போலனாலும், ஞாயித்துக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. பிரதோஷத்துக்கு போறதும், அ அஷ்டமத்தில சனி இருக்கிறதுனால வியாழக்கிழமை பிரதோஷத்துக்கு போறதும், ம். அதுக்கு எண்ணெய் வாங்கி குடுக்கறதும், சனியோட தாக்கம் கம்மியாகும். எப்போதும் எண்ணமும், ஆற்றலும் நல்லா இருக்கும்போது, எல்லாம் வல்ல என்னோட அம்பாள் அவங்களுக்கு பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணுவாங்கன்னு என்று சொல்லி, சிம்ம ராசியோட ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். சர்வம் புவனேஸ்வரி.